நீங்க 10 ஆண்டுகளா பணம் சேமிச்சிருந்தாலும், இறுதியில அந்த பணத்தோட வாங்கும் ஆற்றல் பாதி ஆகிடலாம். என்ன? சேமிச்ச பணம் தானே! அது எப்படி குறையும்? இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத உண்மை. அதனால தான் சேமிப்பு மட்டும் போதாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முதலீடும் தேவை. ஏன் தெரியுமா? வாங்க இப்போ பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த தொடர்ல செலவ கட்டுப்படுத்துறது, சேமிக்கிறது, எமர்ஜென்சி ஃபண்ட், காப்பீடு, கடன் இப்படி ஒவ்வொரு படியையும் பார்த்தோம். இப்ப நம்ம பொருளாதார பயணத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். முதலீடு. வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசலாம். நம்ம கவின நினைவு இருக்கா? இப்போ அவர் ஒழுங்கா சேமிக்கிறாரு. எமர்ஜென்சி ஃபண்டும் தயார். ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற தொகை மட்டும் பெருசா மாறவே இல்லை. நான் சேமிக்கிறேனே, அப்புறம் ஏன் என் பணம் வளரல? இந்த கேள்வி கவினுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரோட கேள்வி. பேங்க்ல பணம் வைக்கிறது தப்பு இல்ல. அது பாதுகாப்பான இடம். ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சேவிங்ஸ் அக்கவுண்ட் தர வட்டி பணவீக்கத்தை விட குறைவா இருந்தா? வெளியே எல்லா பொருளோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க பணம் அதே வேகத்துல வளராது. அதாவது பணம் குறையல. ஆனா அதோட வாங்கும் ஆற்றல் தான் மெதுவா குறைய தொடங்கும். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இன்னைக்கு 1,00,000 ரூபாய எதுலயும் முதலீடு செய்யாம அப்படியே வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு அந்த 1,00,000 பெயருக்கு 1,00,000 தான். ஆனா அதோட உண்மையான வாங்கும் ஆற்றல் சுமார் 55,000 ரூபாய் அளவுக்கு தான் இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா சொல்ல வர கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சேமிப்புக்கு அடுத்தபடியா முதலீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு விடயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். சேமிப்பும் முதலீடும் ஒண்ணுக்கொண்ணு போட்டி இல்ல. ரெண்டுக்கும் வேற வேற வேலை. சேமிப்பு உங்களுக்கு பாதுகாப்பு தரும். முதலீடு உங்க பணத்துக்கு வளர்ச்சி தரும். அதனால ரெண்டுமே அவசியம். நம்ம பயணத்தை திரும்பி பாருங்க. முதல்ல செலவை கவனிச்சோம். அடுத்தது சேமிக்க தொடங்கணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டும் உருவாக்கணும். இப்போ அடுத்த இயல்பான படி முதலீட்டை தொடங்குறது. ஒரு சின்ன கேள்வி. நீங்க வேலை செய்றீங்களா? இல்ல உங்க பணமா வேலை செய்யுது? பேங்க்ல அப்படியே கிடக்கிற பணம் உங்களுக்காக எதுவும் செய்யாது. ஆனா சரியான இடத்துல முதலீடு செய்யப்பட்ட பணம் நேரத்தோட உங்களுக்காகவே வேலை செய்யும். இதுதான் பொருளாதார உலகத்துல ரொம்ப ஆற்றல் வாய்ந்த கருத்துக்கள்ல ஒண்ணு. இத பத்தி தான் அடுத்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஆனா இப்பவே முதலீடு தொடங்கணும்னு பதட்டம் அடையாதீங்க. முதல்ல இந்த 4 கேள்விகளுக்கும் ஆமான்னு பதில் சொல்ல முடியணும். எமர்ஜென்சி ஃபண்ட் தயார்தானா? அதிக வட்டி கடன் இல்லையே? எதுக்காக முதலீடு செய்யறேன்னு தெளிவா தெரியுமா? சின்ன தொகையிலிருந்தே தொடங்க மனசு தயாரா? இந்த 4க்கும் பதில் ஆமான்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. இந்த முழு வீடியோல ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நினைவில் வைங்க. பணம் சும்மா கிடக்கக்கூடாது. அது நேரத்தோட வளரணும். அதுக்கு பெரிய தொகை தேவையில்லை. புதுமையான அறிவும் தேவையில்லை. தேவை நேரம், பொறுமை, அப்புறம் ஒரு சின்ன தொடக்கம். அப்படின்னா முதலீட்டு பயணத்தை எப்படி தொடங்கலாம்? 3 எளிய படிகள். 1 சின்னதா தொடங்குங்க. 2 தொடர்ச்சியா செய்யுங்க. 3 கத்துக்கிட்டே இருங்க. உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவுகளை நீங்களே எடுக்கணும். இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஒரு வரியில சொல்லணும்னா, சேமிப்பு பாதுகாப்பு தரும், முதலீடு வளர்ச்சி தரும். 2ல எதுவும் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சது இல்ல. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. அடுத்த வீடியோவை தவற விடாதீங்க. ஏன்னா நம்ம பணத்தை வேகமா வளர்க்கும் ஆற்றலை பத்தி பார்க்க போறோம். காம்பவுண்டிங். உலகத்தோட 8வது அதிசயம்னு இதை ஏன் சொல்றாங்கன்னு ஒரு எளிய கதையோட புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.